நல்லதுமா தம்பிரே நிறைய நாள் கனவு சொல்லுங்க. நன்றியா. ஆனா கடன் செட்டப் நல்ல செட்டப் நல்லா இருக்கு. கெட்டப் தான் பட் ஓகே பரவாயில்ல. வணக்கம், நான் இல்லைங்க. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் வாய்ஸ் ஆஃப் அனிஷான் ட்ராவல் அண்ட் டூரிசம் ஆஃபீஸ்க்கு முன்பு தான் நிற்கிறேன். என்னென்னு சொன்னால் அனிஷான் வாய்ஸ் ஆஃப் அனிஷான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேர். அவர் என்னென்னு சொன்னால் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். என்னென்னு சொன்னால் நம்ம மட்டக்களப்பு மாவட்டத்தில் டூரிசத்தை ஒரு வேறு லெவலுக்கு கொண்டு வரது தான். ரெண்டு யூடியூபராக இருந்து தவறு நம்ம மட்டக்களப்பு மாவட்டம் மட்டும் இல்லாமல் இலங்கையில் நிறைய இடங்கள் நிறையவே இருக்குது. அந்த இடங்களை உங்களை கொண்டு மக்களுக்கு காட்டுறது தான் அவர் ஒரு நோக்கமாக இருக்குது. அதை தாண்டி என்னன்னா இந்த இலவச சேவை, இலவச அந்த வாகன சேவை, அந்த கற்பனை பெண்களுக்கு அதையும் அவர் இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்துறாரு. இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொன்னால் களுவாஞ்சிக்குடி பட்டிருப்பு அந்த மார்க்கெட் வீதியால் வரக்குள்ள மணல் ரோட்டு வந்து எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு பிரபல்யமான இடம். இது காட்டுங்க, இருக்கா போட்டை காட்டுங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பாருங்க, வாய்ஸ் ஆஃப் அனிஷான் ட்ராவல் அண்ட் டூரிசம் படம் அப்படியே பொறிக்கப்பட்டிருக்கு. அனுஷாண்டு வடிவாக இருக்கேனே பார்க்குறதுக்கு. வித்தியாசமான ஒரு புது முயற்சி. நான் அவரோட பேசக்குள்ள சொன்ன விஷயம் தான், எனக்கு இந்த கற்பனை பெண்களுக்கு ஒரு ஃப்ரீயாக சேவை வழங்குறேன்னு சொல்கிறது எல்லாருமே முடியாது. இலவசமாக நீங்கள் ஃபோன் பண்ணால் வீட்டிலேருந்து உங்களை கொண்டு ஹாஸ்பிட்டலில் விடுவாங்க. பிஸ்னஸ் செய்கிற மட்டும் இல்லாமல் மக்களுக்கான ஒரு சேவையும் அவர் செய்கிறது வித்தியாசமானது தான் இருக்குது. என்னென்னா கட்டணங்கள் இங்கே கொஞ்சம் குறைவாக இருக்குமென்று தம்பி சொன்னார். அதுக்காமே நீங்களும் வந்து பார்த்து அவங்களோட என்ன சொல்கிறது தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி பேசிங்கன்னா அதுக்கான தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். எங்களோட ஒரு சிறிய ஒரு ஆதரவு இருக்கணும். அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கு வந்தாங்க அவர் அழைப்பின் பேரில். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நல்ல விஷயங்கள் செய்யறது. ஆனா முறைக்கு புது சோப்பெல்லாம் போட்டு கழுவி தான் பண்றோம். அப்படி இல்ல, புதுசா முறிக்கணும். அது பின்னால கொண்டு வச்சிருக்காங்க. அது வாங்கி பாருங்க. கத்திரிக்கோளுங்க. சரி ரெடி ஆகுது. வலியுது வலியுது. இப்ப சொல்லுங்க நீங்க இந்த பால் பொங்குற மாதிரி வெளியில மறந்தா பொங்கி வாளியணும் அப்படி சொல்லி அது நீங்க சொல்லுங்க. நீங்க போதும் எல்லாரும் பார்த்து நிக்கும். எவ்வளவு வெயிட் பண்றோம், ஒரு மணி நேரம் வெயிட் பண்றோம். அதாவது புதுசா, அதாவது எந்த பலமையா, அதாவது பலமையா நம்ம வீட்டுல எல்லாம் பால் காய்ச்சி குடிப்பாங்க. ஆனா இப்படி விசேஷ நாட்கள்ல புதுசா ஏதாச்சும் ஓபனிங் பண்றதுக்கான இது பொங்க வைக்கிறதுக்கான காரணம் சொன்னா, அதாவது செல்வம் பொங்கி வழியணும் வேண்டி பால் பொங்கி வழியை வச்சு அந்த பாலுக்குள்ளே இனிப்பு போட்டு கொடுத்தாங்கன்னு சொன்னா அந்த விஷயம் வந்து இனிப்பா இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி அதுக்குள்ள இனிப்பு போட்டு குடிக்கிறதுக்கு கொடுப்பாங்க. இது எப்படி பொங்குறது கடை பொங்கணும் பண்றதுக்கு. இல்ல எப்படி சொல்லலாம், மக்கள் வெள்ளம் வரணும் அதிகமான கடைக்கு அப்படி சொல்லலாம். நானும் மீறி எடுப்பேன் ஒன்னு ஸ்டோரேஜ் ஆனா கவிதாஸ் கைய வச்சா பொங்கும், கைய எடுத்தா பொங்காது. அது எல்லாத்துலயும் இருந்து பார்த்து ஸ்கூல்ல சரஸ்வதி பூஜைக்கு பொங்குறையில இருந்த ஏறி அவன் தான் கை வைக்கணும். அவன் கை வச்சாதான் பொங்கும். கோயிலுக்கு பொங்க போனாலும் யாரை கூட்டிட்டு போறது, அவனை தான் கூட்டிட்டு போறது. அவன் வச்சாதான் பொங்கும். நீங்க வச்சாதான் பொங்கும்.
சரியா என்ன பாட்டு நம்ம படிக்கல மேல பாட்டு படிக்கல சொல்லுங்க. நல்லதுமா தம்பிரே நிறைய நாள் கனவு எண்ணம் இருந்திருக்கு அந்நேரம். வீட்டையும் வேலையும் நடக்குதானேம்மா. காலையில நேரத்துக்கு குழம்பி சமைச்சு வச்சு போட்டு சாப்பாடு போட்டாம வந்து உண்மையிலே அழைப்பு வருகிறது எல்லாருக்குமே தூரத்துல இருந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து கிருஷ்ணா இதுல இதுல அத்தை நான் சொல்றாரு சரியா நாளைக்கு அவங்க தான் கூட்டிட்டு போறோம். அதே மாதிரி அண்ணா அவங்களுக்கு வந்து அண்ணா வந்து இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் பழக்கம் அதில் சேர்த்து இங்க வரவணம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இவரோட வந்து சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. சசியமா அங்க கையெழுத்துங்க. சசியமா வந்து இன்றைக்கு போறாங்க. வாங்க சசியம்மா அப்ப அவங்களும் வந்து போறாங்க. அதை தாண்டி இப்ப இங்க இருந்து பக்கத்துல இருந்து அழைப்பிட்டு வரையிருந்த எல்லா என்ன நண்பர்களும் யூடியூபர் எல்லா யூடியூபருக்கும் இந்த இடத்துல நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் வந்து சொல்லி வந்ததுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா வந்து காலையில பிடிச்சாவும் 5 மணிக்கு கடந்து மரம் காட்டுறான் நண்பன். எல்லாருக்கும் நன்றி. காலையில பிறலாம் வந்த மரம் கட்டுறதுக்கு நன்றி. திவானுக்கு நன்றி. முழிப்பேர் நன்றி. முழிப்பேர் இருக்காங்க. ஒரு ஆள் சொல்லாட்டி கூடாது மிஸ் ஆயிரும். நன்றி என்ன நைட்டுக்கு இது வேற நன்றியா? ஓகே. உண்மையிலே கிருஷ்ணா பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு அவனோட வீட்டு வேலை இருந்ததுன்னு இருந்தாலும் வேலை பழுக்களுக்கு மத்தியில் வந்ததுக்கு உண்மையிலே நன்றியை சொல்லிக் கொள்றேன். என்றால் காரணம் என்ன சொன்னா நிறைய பேரும் சொல்லுவாங்க என்ன கிருஷ்ணாவுக்கு மனுஷனுக்கு சண்டையா சண்டையா பிரிஞ்சுட்டாங்களாம் பேசுறாங்க. அவங்களோட வாட்டில ஒரு கதையை வந்து கட்டிட்டாங்க. ஏன்னா அவங்களோட வேலைப்பொழு காரணமாகவும் எங்களோட வேலைப்பொழு காரணமாகவும் வந்து சந்திக்க முடியல. ஒரு சில காரணங்களை வச்சு அதே வந்து பேசி கொண்டிருக்கீங்க. இதுல ஒரு முற்றுப்புள்ளி ஒன்று வந்து அனுப்புங்க. அதுல மொழிபெயர்க்கு நன்றிகளை வந்து நாங்கள் சொல்லிக் கொள்றோம். இப்போ பார்த்தீங்க சொன்னா எங்களோட நிறுவனத்துல வந்து நாங்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பொறுப்பு வந்து கொடுத்துருக்கோம். அப்போ அந்த வகையில் பார்த்தீங்க சொன்னா வந்துட்டு இப்போ கொஞ்சம் பேர் ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு பொறுப்பு கொடுப்போம். அவங்கள தான் இங்கே நின்று இதை வந்து முன்னெடுத்து இதை வந்து செய்வாங்க. அந்த வகையில் முதலாவது ஒரு பொறுப்பு ஆள் கொடுக்க போறோம். எங்க தம்பி சனு சனவை பாத்தீங்கன்னா அவருக்கு இடம் ஒன்று இருக்கு. கூட்டிட்டு போமா பொறுப்பு என்ன அப்படின்னா வந்து சோசியல் மீடியா ப்ரொமோஷன் பொறுப்பதி மார்க்கெட்டிங் விளம்பரப்படுத்தல முழுக்க வந்து இவர் தலைமையில வந்து நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்களாக இருக்கிறதாக வந்து அதுல வந்து யூடியூப்ல ஏதாவது பிரச்சனை வந்தால் நாங்க பெரிய பிரச்சனை வந்து கிருஷ்ணாவோட சொல்றோம். அதே மாதிரி திவானோட சொல்றோம். அதை தாண்டி செய்யறது வந்து இப்ப தம்பி வந்து செய்வான். எல்லா பொறுப்பும் அவர் நம்ம செய்வார். நன்றி. பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்துருவாங்க. சந்தோஷமா நினைச்ச டைம்ல வந்து மேலதிக விஷயங்கள் வந்து பார்க்க எங்களுடைய கேமராமேன் எல்லாம் வந்து செய்யக்கூடிய என்னுடைய பொறுப்பு விளையாட்டுத்தனமாக இல்லாமல் மிகவும் சீரியஸாக எடுத்து நடத்த பொறுப்பளிக்கின்றோம். நேர்மையாக செய்யணும் பொறுப்பளிக்கின்றோம். சரியோ? ஓகே. என்னடால் என்ன காரணத்துக்கான பொறுப்பு கொடுக்கணும்னா இப்ப சில பேர் கதைகள் நக்கல் கதை யூடியூபர் நம்ம தெரிந்தானே அவங்க கமராவதி கூட வீடியோ எடுத்துக்கணும். அவ்வளவு பொறுப்பு மேல ஒட்டி
அப்ப என்னன்னு சொன்னாலே இப்ப நக்கலுக்காக கேட்கிறவங்க இப்ப நாங்க இது வந்து இப்ப எங்களோட வாய்ஸ் பிரைவேட் லிமிடெட் தனியார் கம்பெனி அதுல வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் பொறுப்பு வந்து நாங்க இது கொடுத்திருக்கோம். வாழ்த்துக்கள். சரி அவனை கேளுங்க என்ன அவனை சொல்லி கேட்கணும் ஒவ்வொரு மைக்கா விடுறா விளையாட்டு பின்னாடி விளையாட போறேன். நாளைக்கு நம்ம நினைச்சிருக்கோம் இதோட கம்பெனிக்குள்ள வேலை செய்யறவங்க குறிப்பிட்ட 8 மணி 5 மணி கூட அது வேலை என்ன செய்யலாம். நம்மளோட வேலை செஞ்சாரு அவருக்கு சொல்றேன்னா யூடியூப் வீடியோ எடுக்கிற வேலை இருந்தும் அவரோட வேலையை பாக்குறது ஒருத்தர் கேட்காம ஓடலாம். இப்ப போயில இப்போ ஒரு ரெண்டா தனியா இருக்கு பின்னுக்கு மாட்டேன் வேற என்ன சந்தோஷமா அந்த அடுத்த எல்லாம் சரி அவரை ஃபீலிங் அப்படி கேட்டாச்சு. ஆக்சுவலா மேனேஜர் என்ன உங்களோட இதை பத்தி சொல்லுங்க. டூரிஸ்ட் அண்ட் டிராவல்னு சொன்னா என்ன இதுதான் பொறுப்பு தர போறாங்க. இப்ப பதவி தந்திருக்காங்க. சொல்ல மாட்டேன். இப்பதான் பதவி தந்தீங்க இதுதான் பொறுப்பு சொல்லுவாங்க. சரி அப்புறம் பொறுப்பு தருவாங்க. நீங்க இனி வந்து காக்குள்ள சொல்லுவா விளக்கம். ஓகே ஓகே ஓகே. கிளப் பண்ணுங்க கிளப் பண்ணுங்க. கிளாப் பாத்தீங்கன்னா யுனிவர்சிட்டி எடுபடுங்க இன்ஜினியரிங். அடுத்த பொறுப்பு கொஞ்சம் அமைதியா வரும். சைலண்டா இருக்காங்க. மெயினா இப்ப இதுவெல்லாம் பாத்தீங்கன்னா நினைக்க மாட்டாது. வீடியோ எடுக்கணும் வெளியில போயிடுவாங்க. சனவாதமா வந்து போயிடுவாங்க. இங்க மெயினா வந்து நின்று வேலை செய்யக்கூடிய ஆளுன்னு சொன்னா இவர் தான். உங்களோட பேர் சொல்லுங்க. சனோஜன். ஆனா ஆள் கட்டிக்காரு வாங்கி முடிச்சுட்டு இப்போ யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகிறீங்க. யூனிவர்சிட்டி போட்டு இப்போ யூனிவர்சிட்டி அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரியும். அதான் நான் என்ன சொல்றேன்டா உங்களுக்கு சிறிய வயதுல எவ்வளவு பாரிய பொறுப்பை கொண்டு வந்திருக்காங்க. அதை கொண்டு நீங்க உங்களோட வயலா இருக்கு உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு லைஃப்ல ஒரு லேர்னிங்கா இருக்கு உங்களுக்கு. இது தாண்டி நீங்க என்ன சொல்றீங்க இப்போ ஃபியூச்சர்ல ஒரு ஜாப் போகணும்னு சொன்னா இங்க இதை வச்சு கொண்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து கொண்டு போக முடியாது. சில டைம் இதே வந்து உங்களுக்கு ஃபியூச்சரா மாறலாம். இத மாறலாட்ட இத நீங்க கொஞ்சம் பெஸ்டா கொண்டு வரலாம். உங்களோட வயலா இருக்கு எல்லாமே. பாத்தீங்கன்னா சொந்தமா ஆகப்படாது அவரு. அதை சொல்லிக் கொள்றேன் வேணே என்ன சார் எப்படி சொந்தமானு சொல்ல தேவை. ஓமா பண்றாரு. அடுத்த கொஞ்சம் ஒரு 2 வருஷம் கிடக்கு தம்பி அப்ப சொல்லுவா. மேலே இவ்வளவு பொறுப்பு வந்து கொடுத்துருக்கு. அடுத்த பாத்தீங்கன்னா வாங்க அடுத்த ஒரு இன்னொரு சேவை இல்லைங்க. இன்னொரு சேவை வந்து நம்மளோட முயற்சி நான் அந்த ஏற்கனவே வந்து டிக்டாக்ல வந்து சொன்ன மாதிரி இப்ப இன்று முதல் நாங்கள் அதாவது இன்று முதல் எங்களுடைய வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு 15-20 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு 100-120 கிலோமீட்டர்ல இருந்து உங்களுக்கு தெரியும் தாந்தாமலை அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா போக்குவரத்து வசதி கொஞ்சம் குறைஞ்சி. இப்போ அங்கே வாகனங்கள்லாம் வந்து பெருசாக போகாது. அப்போ அந்த போக்குறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய சிரமம் வந்து இது பண்ணுறாங்க. அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு கொண்டு தான் வந்து பிறருக்கு உதவி செய்யணும். இப்போ நாங்கள் வந்து இப்போ ட்ராவல்ஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ எங்கிட்ட இந்த போக்குவரத்து விட வந்து என்ன உதவி எங்களால் செய்யலுமோ அதுதான் வந்து செய்யலும். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்று முதல் நாங்கள் ஒரு 100-120 கிராமங்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கிறோம். பாத்தீங்கன்னா 24 மணித்தியால சேவை. அது இவர் தான் வந்து முழுக்க நிற்பார். இவர் தனி வாகனம் கொடுத்து இவர் தான் எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணுவார். இப்போ யாராவது வந்து கோல் அடிச்சிங்கன்னு சொன்னா வந்து ஆஃபீஸ் கூட வந்து இவர் வந்து கோலை ஆன்சர் பண்ணி இவர் வந்து போக வேண்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு சேர்ப்பாங்க. இது எங்களுடைய முதலாவது முயற்சி. எதிர்காலத்தில் இன்னும் உதவிகள் செய்யலாம். உண்மையிலே அதையும் தாண்டி பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு நாங்க இந்த உதவி செய்யற விருப்பம் உண்மையிலே எப்படி வந்தது என்று நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டீங்க. அதுக்கான முக்கியமான காரணம் வந்து இல்ல உண்மையில வந்து கிருஷ்ணா காரணம் சொன்னால் நான் வந்து கொழும்புல தெரிஞ்ச விஷயம் நல்லா இருக்குன்னு கோட்டா ஹோம் அந்த வீடியோ வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணா ஒரு தேவைக்காக வந்தவர் தொடர்பு கொண்டு போனது பிறகு 2 பேருக்கு நல்லா ஒத்து போச்சு. அதுக்கப்புறம் நான் கிருஷ்ணா இல்ல முதல்ல நான் தான் போனேன் கிருஷ்ணாவை தேடி. யாழ்ப்பாணத்துக்கு போனவர் கொஞ்சம் ஃபேமஸா இருக்காரு. அப்ப ஃபேமஸா நாங்கள் எடுத்து போனால் சரியோ அப்போ வந்து எடுத்து போட்டாங்க பியூட்டி வரும் என்ற அடிப்படையில நாங்கள் போனோம். உண்மையான நோக்கம் அது உண்மையில வீடியோ பார்த்துட்டு நாங்கள் போயிட்டு சந்திக்க உடனே வந்தார். நாங்கள் முதலாவது இன்டர்வியூ பண்றோம்னா நான் அவர் வந்து முதல் நாள் இன்டர்வியூ பண்ணது அவர் என்ன பீச்சில் வச்சு என்ன பிஹெச் அப்துல் இன்டர்வியூ பண்ணேன்.
அதுக்கப்புறம் அடுத்த முறை கொழும்பு வரக்குள்ள நல்லா கனெக்ஷன் ஆகிட்டு நல்லா பழகினது பிறகு நாங்கள் கோட்டாவை முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் போனாங்க. போன டைமில் கிருஷ்ணனா வந்து உதவி திட்டங்கள் வந்து செஞ்சுட்டு வந்தவங்க. அவர் அந்த உதவி திட்டங்களை பார்த்துட்டான். ஒரு கிளிநொச்சிக்கு போன டைமில் நாங்கள் 2 பேரும் பைக்கில் போனாங்க. போன டைமில் வந்து அப்போ அண்ணா வந்து ஒரு வீடியோ எடுத்தவர், ஒரு உதவி கேட்டவங்க. அப்போ அண்ணன் தான் சொன்னவர், அவர் வேலை சொன்னவர் என்னன்னு சொன்னால், தம்பி இப்போ நானும் வந்து தொடர்ந்து போடையிலாது, இப்போ நீயும் என்னோட இருக்கிறார், நீயும் பார்த்து உன்னால் முடிஞ்ச சப்போர்ட் செய்ய, நீ யூடியூப் தானே செய்கிறான்னு சொல்லிட்டு முதலாவது வீடியோ வந்து அண்ணா அன்னைக்குள்ள நாங்கள் செய்தாங்க. அண்ணா கிளம்பி செஞ்சுனாங்க. அதுலேருந்து தான் ஆரம்பம். அதுலேருந்து வந்தால் முதல் படி இப்போ 1008 பிரச்சனைகளை வந்து உள்ள நிறைய சொல்ல விரும்பல பிரச்சனையால இப்போ உதவி திட்டங்களை வந்து நிப்பாட்டி வச்சிருக்கோம். இருந்தாலும் எங்கட முயற்சியில் வந்து உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அண்ணாட்ட நான் கால் பண்ணி கேட்டேன். அண்ணா அப்படி ஒரு விஷயம் ஒன்று செய்ய போகிறேன்னா என்ன பண்ண சொல்லவும், தம்பி நல்ல விஷயம் நீ செய்யணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை வந்து முதலாவது அவர் தான் சொல்லியிருந்தவர், வாழ்த்துக்களை வந்து சொல்லியிருந்தார். உண்மையில் அண்ணாவுக்கு நன்றி. உனக்கு நன்றி. எனக்கே தெரியாது. தெரியும். உண்மையிலே சந்தோஷம். இந்த ஒரு போக்குவரத்து சேவை வந்து அண்ணாவோட ஐடியாவிலையும் தான் இப்போ நாங்கள் செய்கிறோம். இது வந்து நம்ம இறந்து போகும் வரைக்கும் இந்த சேவையை செய்யணும்னு நினைக்கிறேன். உண்மையிலே சந்தோஷம் எனக்கு. ஏன்னா நாங்கள் ஒரு இப்போ கிட்ட இல்லை ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பிள்ளைதா ஜேக்கா, அப்போ அவங்கள நாங்கள் உதவி கேட்டு வீட்டை வந்தவங்க. ஆட்டோவுக்கு போகிறதும் 200 ரூபா காசு இல்லாமல் இருக்குது. அவர் வந்து விட்டுட்டு போயிட்டார், சண்டை பிடிச்சிட்டு போயிட்டாருன்னு சொன்னவங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு அந்த ஐடியா வந்து ஓகே நம்ம கற்பிணி எல்லாருக்கும் செய்யலாம்ண்ணா, சரிண்டா நம்ம 24 மணி நேரம் கொடுக்கணும். அது அந்த அளவுக்குலாம் காசு இல்லைன்னு. இப்போ நோம்பலாக வந்து இப்போ கற்பிணி பெண்கள் வந்து இப்போ நாளைக்கு 2 நாளில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னால் எப்படி அவங்க ஆட்டோலாம் போகணும். ஒரு கிட்டத்தட்ட 1000 பிடிச்சி போகிறோன்னு சொன்னால் வந்துட்டு அங்கேருந்து வரது 3000 ரூபாய்க்கிட்ட தேவைப்படும்ண்ணா. 3000-2500 கிட்ட தேவைப்படும். அப்போ அதை வந்து இப்போ எங்கள்கிட்ட வந்து கால் பண்ணி சொன்னாங்கன்னு சொன்னால் நாங்களே இங்கிருந்து எந்த விதமான ஒரு காசும் வாங்காமல் இலவசமாக வந்து அவங்க போக வேண்டிய இடத்துக்கு பாதுகாப்பாக கொண்டு சேர்ப்போம். இது நாங்கள் இன்று முதல் வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அதில் தொலைபேசி இலக்கத்தையும் இப்போ நாங்கள் தாரோமா. ஓகே. உண்மையில வந்து என்ன கர்ப்பிணி பெண்கள் நீங்கள் வந்து இப்போ நாளைக்கு ஒரு 4 நாளைக்கு முந்தைய நீங்கள் போகணும்னு சொன்னால் நீங்கள் நேரத்துக்கு வந்து எங்கள்கிட்ட புக்கிங் பண்ணலாம். நாங்கள் வந்து டிரைவரோட வந்து வாகனத்தையும் வந்து அனுப்பி வைப்போம். அந்த வாகனம் வந்து 1000 ஒருத்தெல்லாம் போதண்ணா, தனியாக அதை கொண்டு கார் நிற்கும், அதுக்கு மட்டுமே நிற்கும். அப்போ அந்த வகையில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 076 34 22 808 076 34 22 808 அப்படின்ற இலக்கத்துக்கு வந்து இன்று முதல் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் வந்துட்டு உங்களுடைய இடத்துக்கு வந்து உங்களை வந்து பத்திரமா வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்ப்போமே என்று சொல்லிக்கொள்கிறேன். அதில் பொறுப்பு வந்து தனி பொறுப்பு கொடுத்துருக்கேன். டிரைவிங் எல்லாம் தெரியும், அடுத்த இடங்கள் தெரியும், இந்த இடம் எடுத்தாலும் இடங்கள் ஃபுல்லாக தெரியும், வழங்குவார். சந்தோஷம். மெல்ல மெல்ல தான் போகணும், அது தெரியும். ஓகே, சந்தோஷம். இவ்வளவுதான் நாங்க வழங்கக்கூடிய பொறுப்பு. அடுத்த இன்னொரு 2 தங்கச்சாக்கள் இருக்காங்க. ஒரு ஆள் நான் காட்டல, ஒரு ஆளை காட்டுறோம். தங்கச்சாங்க வாங்க. பாத்தீங்கன்னா இவங்களையும் வந்து நாங்கள் இப்போ வேலைக்கு எடுத்துருக்க மாட்டாங்க. சர்ப்ரைஸ் டெலிவரி வந்து செய்யறோம். அதில் வந்து இப்போ பொம்பளை பிள்ளைகளுக்கு நிறைய வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து நிறைய வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. அப்படி சர்ப்ரைஸ் பண்ணவங்கள பொடியன் தான் வந்து மிக்கிக்குள்ள இருந்து பாருங்க. அப்போ வந்து அவங்க பக்கத்துல இருந்து டான்ஸ் பண்ண புள்ளியோ அவங்க வந்து ஒரு ஹெல்த் ஃபீலிங்கை வந்து இது பண்ணுவாங்கன்னு. அப்போ அதனால கேர்ளே வந்து இப்போ 2 பேர் வந்து கேர்ள் எடுத்துக்கிட்டோம். அவங்களே மிக்கிக்குள்ள போனாங்கன்னு சொன்னா வந்து அவங்களுக்கு ஒரு கூச்சம் வராதுன்னு. கிட்டத்தட்ட தங்கச்சி வந்து 1 வருஷத்துக்கு முந்தி என்ன வீட்டை வந்தீங்க. வீட்டை வந்த டைம்ல தங்கச்சி வந்து மனவருத்தப்பட்டு காய்ச்சி ஒரு விஷயம். ஆனா எனக்கும் வந்து வெளியில போறதுக்கு விருப்பம், இப்படி சர்ப்ரைஸ் பண்றதுலாம் விருப்பம். நாங்க ஒரு இடத்துல வந்து சர்ப்ரைஸ் பண்றது கேட்டுனாங்க. அவங்க வந்து எடுக்கல என்ன எடுக்கல, சரியா மனக்கவலைப்பட்டு அழுதவங்க. அழுதப்புறம் அவங்க அம்மாவை நிற்கிறாங்க. அவர் அம்மாவை வந்து அந்த நினைக்கிறேன் வாங்கம்மா சரி அவங்க சரி. அப்ப அவங்க வந்து மனவருத்தப்பட்டு காய்ச்சி நீங்க வந்து சர்ப்ரைஸ் டெலிவரி செய்யறீங்க, நீங்க செய்றீங்க, இவங்களையும் எடுத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான தேவைகள் ஏற்படல. இப்ப ஏற்பட்ட அடிப்படையில் வந்து நான் கோல் எடுத்து கரைச்சி நேரடியாக கூப்பிட்டு கரைச்சி உங்களுக்கு ஓகே தான் சொல்லிட்டு இவங்களும் அவங்கள்ட்ட ஃப்ரெண்டு இன்னொரு தங்கச்சி மட்டும் அவங்களோட முகங்காட்ட விரும்பல. இவங்க பிரச்சனை இவங்க வந்து வீடியோ எல்லாம் கரைப்பாங்க. என்றால் ஒருத்தங்களுக்கு வேலை வாய்ப்பு தான் வேண்டாது. அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கல, அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. எங்களுக்கு வந்து நேர்மை முக்கியம். என்ன நேர்மையா இருக்கணும். கிட்டத்தட்ட டிரைவர் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. 5 பேர் கிட்டத்தட்ட மொத்தமா ஒரு 10 பேருக்கு மேல இந்த கம்பெனில வந்து இப்ப வேலை செய்யறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு தானே. அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தா நாங்க இது பண்ண போறோம். உண்மையிலே சந்தோஷம். இன்னொரு 10 பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம். ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச போக்குவரத்து சேவை மட்டும் இல்லை, ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்துன்ற சந்தோஷம்.
இப்படி இருக்காம வந்து வளர்ந்து போகணும். உங்களுடைய ஆதரவு என்ன? இதுல ஒவ்வொரு யூடியூபர் உங்களோட நிறைய பேர் வந்து கதைப்பாங்களே, ஒரு நம்பிக்கையான ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா நீங்க எங்கள்கிட்ட வந்து அனுப்பி வச்சுன்னு சொன்னா நாங்க பாதுகாப்பான சேவம் வழங்குவோம். நான் மட்டும் இல்ல, அண்ணா டைம் வந்து வேன் இருக்கு, கேடிஹெச் இருக்கு, என்ன லிஸ்ட்ல இல்லடா. இப்ப மட்டக்களப்பு வரக்குள்ள வந்து நீங்க எங்கள்கிட்ட வருவீங்க, மட்டக்களப்பு வரக்குள்ள நீங்க எங்கள்கிட்ட வருவீங்க. யாழ்ப்பாணத்து போக்குல வந்து என்ன அங்க போயிட்டு நீங்க அண்ணாவை வந்து தொடர்பு கொண்டு நாங்க அந்த செய்யும் வழங்க வேணாம், அந்த தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எந்த போன் நம்பர் இருக்கு? அது சொல்லு. எல்லாருக்கும் 076 618 39 83 076 618 39 83 அப்படின்ற தொலைபேசி இலக்கத்துக்கு இது வந்து இந்த ஹையருக்கு தானே உங்களுக்கு யாழ்ப்பாணம் யுனிவர்சிட்டி அடிப்பாங்க. சரி, அப்ப அங்க இருந்து நீங்க யாழ்ப்பாணத்துக்கு போகணும்னு சொன்னா வந்துட்டு அண்ணா வந்து தொடர்பு கொண்டு போகலாம். அண்ணா வந்து இங்க மட்டக்களப்பு அண்ணா வந்து கால் பண்ணி வந்து சொல்லுவார், என்ன சொல்லுவாரு. அப்ப நாங்கள் வந்து போவோம். வேற சந்தோஷம் உடைய மந்தத்துக்கு. இப்ப நிறைய பேர் சாப்பாடுலாம் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க பக்கத்துல ராஜி எல்லாரும் படியும் அவரோட டைம். கேள்வி கேட்டு நான் சொல்லி மறந்து நீங்க இருங்களேன் ஓகே. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இப்ப வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் டிராவல் அண்ட் டூரிசம் ஃபவுண்டேஷன் வந்துட்டு இந்த இதுக்குள்ள வந்து நிறைய விஷயங்களை வந்து உண்மையில உள்ளடக்கலாம். இப்போ உண்மையிலேயே நம்ம ஒரு எந்த ஒரு தொழிலை செஞ்சாலும் வந்து அது இன்றைக்கு நாளையோட முடிகிற ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தான் அந்த விஷயத்த வந்து செய்யணும். என்ன இதுல வந்து இப்பெல்லாம் வந்து முன்னுக்கு வரையிலாது, ஒரு 2-3 வருஷம் வேணும் இதுல வந்து அனுபவப்பட்டு வாரத்துக்கு. என்றால் இப்போ டூரிசம் அப்படின்னு சொன்னா வந்து நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் வந்து வெளிநாட்டுக்கு வந்து ஆட்கள் அனுப்புறது, வெளிநாட்டு சுற்றுலாவுக்கு அனுப்புறது, அடுத்த படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் விசா வந்து எடுத்து கொடுக்குறது, டிக்கெட் வந்து புக் பண்ணி கொடுக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் உண்மையில் இருக்கு. அரசாங்க அனுமதியை பற்றி செய்யறாங்க, அது இருக்கு. ஆனா அரசாங்க அனுமதி இல்லாம வந்து இங்க இருந்து வெளிநாட்டுக்கெல்லாம் ஆட்கள் அனுப்பி நானே வந்து இப்ப வழக்கு போகலன்னா அந்த ஒரு கேஸ் வந்தது, லைசன்ஸ் இல்லாம நீங்க செஞ்சு 6 மாசம் 1.5 வருஷம் ஜெயில் வந்து கொடுத்துருக்காங்க அனுமதி இல்லாம செஞ்சுட்டு. ஒரு 5 லட்சம் ரூபாய் காசு வந்து ஏமாத்துறதுக்காக வேண்டி. அப்ப நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குன்னு நாங்க வந்து இப்ப அனுமதி எடுத்து தான் அதை வந்து நாங்க செய்வோம் செய்யறேன்னு சொன்னோம். ஆனா இப்ப செய்யற ஐடியா இல்ல. எதிர்காலங்கள்ல வந்து வெளிநாட்டுக்கு சும்மா அனுப்புறத விட நாங்க சுற்றுலா, உள்ளூர் சுற்றுலா இப்ப நாங்க மெயின் பண்ணி செய்வோம். இங்க பழைய எல்லாம் வந்தது பிறகு நாங்கள் வெளிநாட்டுக்கும் மக்களை நாங்கள் அனுப்பி நாங்கள் சுற்றுலா போகிறதுக்கு சிங்கப்பூர், மலேசியா என்ன பார்க்கக்கூடிய அழகான இடங்களுக்கு வந்து அனுப்புவோம். இது ஒரு மெயினான விஷயம். இது இப்போ செய்ய மாட்டோம் ஆரம்பத்தில், ஏன்டா பழையோட பெஸ்ட்டுக்குன்னு பழைய ஒரு கொஞ்ச காலம் சென்றது பிறகு வந்து கண்டிப்பாக செய்வோம். அந்த இதில் நாங்களும் வாகனம் எடுத்து அடுத்த வாகனங்கள் எடுத்து அந்த நினைக்கிறேன் வாகனம் அண்ணா பாத்தீங்கன்னா எங்களோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் வாகனம் இப்போ எல்லாமே உங்களுக்கு கொடுக்கல. அண்ணாட்ட வந்து ரெகுலராக ஒரு பிஎஸ் வேணும், அதை வந்து கொடுத்துட்டாங்க. இன்னும் வந்து வாகனம் எடுப்பார், எடுத்தாங்கன்னா இப்போ எங்களோட சேர்ந்து செய்வார். இப்போ எங்களுக்கு வந்து இப்போ எங்களோட கம்பெனியோட தான் அந்த நாங்கள் ஆர்டர் எடுத்து செய்வோம். அண்ணா வந்து எங்களோட கம்பெனியோட தான் அந்த ஹையர் போவார். இப்போ உதாரணத்துக்கு அண்ணாவுக்கு வந்து ஒரு வீதம் இருக்கு, ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு, எங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு. அது சொல்ல போனா ஒரு கமிஷன் மாதிரி தானே, கமிஷன் மாதிரி நாங்கள் செய்வோம். அதே மாதிரி வந்து நீங்க இங்க பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களோட வாகனத்துக்கு வந்து வேலை இல்லைன்னு சொன்னா வந்து எங்களோட சேர்ந்து உங்களுக்கு ஓகே தானே, நாங்க சொன்ன கமிஷன் உங்களுக்கு ஓகே தானே, உங்களோட மனசை பாதிக்கூடியமா இருக்கா? இல்ல நான் உங்களுக்கு நீங்க புதுசா திறந்தபடியே நானும் உங்களோட இணைந்து செய்யறதுல எனக்கு மிக சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்களோட ஊர்பொடியை நம்மளோட சொந்த மாதிரி தான், என் தம்பி மாதிரி தான், அவனும் வளரணும் கம்பெனியும் வளரணும் நான் சேர்ந்து செய்யறேன். ஓகே. அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வாகனம் வந்து நாங்க இப்போ இது பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ அக்ரிமெண்ட் போடுவோம். என்ன நாங்க 26ஆம் தேதி பிறகு நாங்க லோயர் மூலமா வந்து அக்ரிமெண்ட் போடுவோம். இப்படி பெர்சன்டேஜ் வாகனத்தின் சர்வீஸ் எல்லாம் யார் பொறுப்போ, இது டிரைவர் எல்லாம் வந்து யார் அனுப்புவான்ற முழு விஷயத்தோட நாங்க அக்ரிமெண்ட் போட்டு, ஏன்னால் எதை செய்தாலும் சட்ட திட்டங்களோட செய்யணும். சட்டத்துக்கு மதிச்சு நாங்க செய்தோம்னு சொன்னா நாளைக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப அதனால வந்து இன்றைக்கு அண்ணா போக வேண்டியது முதலாவது என்ன போக வேண்டியது, நாங்க அந்த அக்ரிமெண்ட் போடாதபடியா தான் இன்றைக்கு வந்து அண்ணாட வாகனத்தை போகாம வந்து இப்போ எங்களோட வாகனத்தை நாங்கள் அனுப்புகிறோம். இப்போ 25ஆம் தேதி நாங்கள் போயிட்டு வந்ததுக்கு பிறகு வந்து எங்களோட வாகனத்தில் நாங்கள் அண்ணாவோட அந்த அக்ரிமெண்ட் போட்டு அண்ணா வந்து போவார். ஏன்னா அவரும் வந்து இப்போ சும்மா இருக்கிறாரு, அவரும் வாகனங்கள் ஹையர் டிரைவிங் பேர் வந்தாலும் அதை போய் செய்கிறார், குழம்புல வந்து செய்யலவர். இப்போ இதே மாதிரி இப்போ வீட்டில் சும்மா இருக்கிற வாகனங்களுக்குள்ள எங்கள்கிட்ட வரக்குள்ள வந்து நாங்கள் உங்களுக்கு உங்களோட வாகனத்துக்கு வந்து தொழில் வாய்ப்பு கொடுப்போம். அதே மாதிரி செஞ்சு கொள்ளும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ அதை தாண்டி இப்போ இலங்கையில் வந்து உண்மையிலே சுற்றுலா தலங்கள் வந்து நிறைய இருக்கு. அது நிறைய பேருக்கு உண்மையிலே தெரியாதுன்னா, உண்மையிலே இந்த வெள்ளக்காராக்களும் சிங்களாக்கள் நம்ம தமிழாக்கள் பேச தெரியாது. சிங்களாக்கள்லாம் பார்த்தா எப்போவுமே வந்து வாகனத்தில் வந்து ஒரு டீமாக வந்து இடங்களை பார்த்தா போவாங்க.
எல்லா சிங்களாக்கள் வெள்ளக்காராக்கெல்லாம் இங்கே வராங்க, நம்ம ஆக்கள் வெளியில எடுத்து போறாங்க. ஏன்னா உண்மையிலே இங்கே இருக்கக்கூடிய இடங்கள்லாம் உண்மையிலே தெரியாதுன்னு. அப்போ இதில் நோக்கம் வந்து மட்டக்களப்பு மட்டும் இல்லை, தெரியாத நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்கு. அதே வந்து நாங்கள் யூடியூப் வச்சிருக்கோம் என்ற அடிப்படையில் வந்து அதையும் நாங்கள் ப்ரோமோட் பண்ணி காட்டுவோம். என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த புதிய இடங்களுக்கு நீங்கள் வரலாம். ஏன்னா நிறைய பேர் என்ன கவலைப்பட்டு காய்ச்சி விஷயம், மட்டக்களப்புலேயே எவ்வளோ இடங்கள் இருக்குன்னா யாருமே வாரல என்று சொல்லிட்டு. ஏன்னால் நிறைய பேர் வந்தவங்க சொல்லுவோம் இன்னும் அழகா இருக்கு, அழகான இடம், இதெல்லாம் தெரியல மட்டாக்கள்னு சொல்லிட்டு அதை காட்ட வேண்டிய பொறுப்பு யூடியூபர், இந்த முன்னுக்கு இருந்து வீடியோ எடுக்கக்கூடிய யூடியூபர் உங்களோட பொறுப்பு தானே. காட்டிங்கன்னா நிறைய சுற்றுலா பயணிகள் எல்லாம் நீங்கள் வருவாங்க, கவரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, இப்போ கதைக்குன்னா நிறைய கதைக்கலாம் இன்னும். அடுத்த வந்து சர்ப்ரைஸ் இருக்கு. நான் சொன்ன இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கொடுத்து இப்போ உங்கள் இடங்களுக்கு பிறந்த நாளுக்கு, அடுத்து வந்து திருமண நிகழ்வுக்கு, முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னாலும் வந்து நாங்கள் ஒரு தரமான வகையில் வந்து நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுவோம். எல்லாம் வந்து வடிவா செஞ்சு கொள்ளலாம். இன்னும் கதைக்கிறது இருக்கு. இல்ல இல்ல எல்லாம் சரி. சர்ப்ரைஸுக்குரிய நம்பர் அதை சொல்லிட்டீங்களா? அது அது அந்த தொலைபேசியில் தான் இங்க இந்த வாகனங்களை கொடுக்கறதுக்கான அந்த விதிமுறைகளையும் இந்த கட்டணங்களையும் எல்லாம் சொல்லுங்க அப்படி. ஓகே, வாகனம் கொடுக்கக்கூடிய விதிமுறையை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு உண்மையிலேயே அது அவங்கள பொறுத்தது. இப்போ கிருஷ்ணா வந்து இப்போ லண்டன்ல இருந்து வாரான்னு சொன்னா கிருஷ்ணா வந்து என்ன சொல்லுவார், பியூஎல்லாம் வந்து சரியோ இப்போ லண்டன்ல இருந்து வாரான்னு சொன்னா இப்போ அண்ணா வந்து சொல்றார், தம்பி வாகனத்தின் விலை எவ்வளோன்னு கேட்குறாரு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு நாங்களே வந்து டீசல்லாம் வந்து அடிக்கணுமா இல்லை நீங்களே அடிக்கணுமான்னு சொல்லி கேட்குறேன். அவர் சொல்றாரு இல்லை நாங்களே வந்து பியூலன்னு சொல்ல. அப்போ நான் சொல்றேன் ஓகே, அது நல்ல விஷயம். இப்போ காரணம் என்ன சொன்னால், இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து டெண்டக்காரெல்லாம் வந்து கொடுக்குறவங்க, அவங்களாம் குறை சொல்லல. இப்போ அவங்க இப்போ ஒரு நாளைக்கு உங்களோட சார்ஜ் எவ்வளோன்னு கேட்டால் அவங்க வாகனம் டிரைவர் செலவு போக அவங்க வந்து ஒரு பெட்ரோல் ஒரு டீசல்னு வைங்களேன், டீசல் ஒரு 10,000 ரூபாய் சொல்லுவாங்க. இப்போ அவங்க சில டைம் ஒரு 2 நாள் வந்து ஒரே இடத்துல நிற்க வேண்டி இருக்கும். சரியோ, ஒரே இடத்துல நிற்க வேண்டி இருக்கும். நீங்கள் ஓடினாலும் சரி ஓடாட்டியும் சரி அதே 10,000 நீங்கள் கொடுத்தாகணும். ஆனால் நீங்கள் ஏற்கனவே அடித்த 10,000 தான் ஃபுல்லாக ஓட போகுதுன்னு. அப்போ வந்து இப்போ நீங்களே வந்து டீசல் அடிக்கக்குள்ள நீங்கள் எவ்வளவுக்கு டீசல் அடிக்கிறீங்களோ அந்த டீசல் வந்து முடியும் வரைக்கும் நீங்கள் ஓடலாம். ஏன்னா இல்ல ரெண்டுலயும் நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. சொல்லுங்க. இல்ல சொல்றேன், எதை சூஸ் பண்ணாலும் அதை பயன்படுத்துற விதத்தை பொறுத்து இருக்கு. அப்ப அவங்க எப்படி அதை பிளான் பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சிலருக்கு அவங்க ஃபியூர் அடிச்சா அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும், சிலருக்கு உங்கள்ட்ட விட்டா அது பெனிஃபிட் ஆகும். அப்ப அதனால இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் கேட்டுக்கொள்வோம் நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் இங்கேருந்து இப்போ ஏர்போர்ட் போகணும்னு சொன்னால் இப்போ பேனுக்கு சொன்னால் 16,000 ரூபாய்க்கு டீசல் அடித்தா வந்து காணும். என்ன இப்போ அவங்க ஏர்போர்ட் போயிட்டு திருப்பி அவங்க கொழும்புக்கு போகிறாங்க, டவுனுக்கு போகிறாங்கன்னு சொன்னால் இன்னும் 2,000 ரூபாய்க்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா அடிக்கணும். அப்போ அதெல்லாம் கேட்டு தான் நாங்கள் போவோம். அப்போ அவங்க டிரைவர் வந்து கால் பண்ணுவார், ஏர்போர்ட் போய் ஆச்சு இன்னும் கொழும்புக்கு போகணும்னு சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஃபியூல் அடிக்கணும்னு சொன்னால் அவங்கள்ட்ட கதைப்பேன், அம்மா நாங்கள் வந்து பேசினது வந்து இங்கேருந்து ஏர்போர்ட் போகிறது மட்டும்தான், அப்படி போகிறோம்னு சொன்னோம்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் அடிச்சு கொள்ளுங்க, இல்லாட்டி அதோட சார்ஜ் நாங்கள் எடுப்போம்னு சொல்லுவோம். அப்ப அப்படித்தான் இது பண்ணும். ஆனா மேக்ஸிமம் அந்த விதிமுறைகளை நீ இதுல சொல்லி முடிக்கல, அது ஃபோன் பண்ணுவாங்க அவங்களே நேரடியா கூப்பிட்டு இதுல விளங்காது. இப்ப நார்மலா சொல்லி கொடுறேன் இருக்குன்னு சொல்லி சொன்னா ஒரு குழப்பமா இருக்கு. அவங்களோட தேவையில டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் என்ன மாதிரின்றது. அதனால ஃபோன் பண்ணி இப்ப அதனாலன்னா ஒருத்தருக்கும் இல்லாம அவங்களே அதை ஃபியூல் அடிக்காங்கன்னா அவங்களுக்கு மன திருப்தி. என்ன நீ வேண்டாம் இப்படி சொல்லலாம், என்ன நார்மலா வெளியில போற இதுகளை விட உங்களுக்கு கொஞ்சம் பண்ணாலும் நாங்கள் எங்களை நம்பி வரக்கு குறைஞ்சி இல்ல உண்மையிலேயே குறைஞ்ச மிக குறைஞ்ச விலை தான். நாங்க இப்ப அண்ணா சொன்னா நீங்க நேரடியா வாங்கினா வாகனத்துல விலையை பத்தி உங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து நான் கலெக்ட் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப அண்ணா வந்து அவர பெர்சன்டேஜை கலைச்சை விட என்ன தம்பி நீங்க என்ன கொழம்பு போயிட்டு வரதுக்கு இவ்வளவு சீப்பா இருக்கீங்க, நமக்கு வந்து கட்டுப்படி ஆகாமா, நம்ம வந்து 5 தடவை கொழம்பு போயிட்டு வந்து நம்ம சர்வீஸ் போடணும், கார் வேகனர் கார் அப்போ சர்வீஸ் போடணும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னார். அப்போ நான் சொன்னேன்னா நம்ம நிறைய வாகனம் எடுத்து செய்யணும்னு சொன்னால் நம்மள்டையும் வந்து ஆக்கப்படணும்னு சொன்னால் 2,000-3,000 நம்ம குறைச்சா தான் நம்மள்ட்ட வருவாங்களேன்னு. ஏன்னா அப்போ நிறைய பேர் செய்கிற விடத்தை தெரியுதாண்ணா இங்கே வரணும்னு சொன்னால் நம்ம குறைச்சி தானே போவாங்க. அடுத்த நமக்கு விலங்குதான்னா இவ்வளோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், இந்த டீலுக்கு உங்களுக்கு ஓகேன்னா மட்டும் நீங்க எங்களோட சேர்ந்து பயணம் சொல்ல. நீ இப்படி சொன்ன விதத்துல அதை மட்டும் சொல்லாம கொழும்புக்கு எவ்வளவு எடுக்கிறீங்கன்னு இவ்வளவு குறைவான்னு சொல்லி அவர் கேட்டாரு. எவ்வளவு எடுக்கிறீங்க கொழும்பு? நான் கொழும்புக்கு வந்து இப்போ காரண்டு சொன்னால் வந்துட்டு நாங்கள் ஒரு 12,800 ரூபா எடுப்போம். இங்க இருந்து போறது, இங்க இருந்து போறதுக்கு ஃபியூல் அவங்களோட டிரைவர் சம்பளம் எல்லாம் அவங்க கொடுப்போம். அது நாங்கள் டிரைவருக்கும் இது சேர்ந்து வாகனத்தில் செலவு பண்ணோம். இப்போ பேனுக்கும் அடுத்து வந்து நாங்கள் பேனுக்கும் அடுத்த டிரைவரோட சேர்த்து நாங்கள் 21,000 தான் எடுக்கிறோம். பேனுக்கும் டிரைவருக்கும் 16,000 ரூபாய்க்கு நம்ம டீசல் அடிச்சோம்னு சொன்னால் 37,000 தான் முடியும். அப்போ இங்கேருந்து மற்ற இடத்த போகிறதுக்கு வந்து 45,000 போகுதுன்னு 40. இப்போ நோமலாக கேட்க போனால் வந்து 40,000 எடுக்கிறாங்க. ஏசி போட்டு போனால் 48. நான் வந்து மற்ற கிளப்பில் ஒரு சில இடங்கள் எடுத்து கேட்டால் 50 கேட்டாங்க.
அப்ப கிட்டத்தட்ட 40,000 பண்ணி பார்த்தாலேன்னா 7,000 ரூபாய் கிட்ட 8,000 கிட்ட குறைய வரும். ஏசி போட்டு தாங்கண்ணா. அவங்க தான் இப்ப டீசல் அடிப்பாங்க. 16 கிடைச்சா ஓகே. எங்களுக்கு தெரியும் ஏர்போர்ட் போறோம்னு சொன்னா இங்க இருந்து பழவங்கில இருந்து போறோம்னா 16,000 ரூபாய் கிடைச்சா ஓகே. அப்ப 37,000 தான் வந்து வேனுக்கு வந்து முடியும். காருக்கு வந்து 27,000 அப்படி தான் முடியும். எல்லாம் டோட்டலா 27 28 தான் முடியும். அப்ப வந்து கிலோமீட்டர் கணக்குல இல்ல 12,000 இல்ல அன்லிமிட்டட். காருக்கு கிலோமீட்டர் சொன்னா வந்து நாங்க எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் அன்லிமிட்டட் இருக்கு. அதுக்கு வந்து 8,900 ரூபா ஒரு நாளைக்கு 220 கிலோமீட்டர் இருக்கு. 8,900 எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் இருக்குன்னா 25 ரூபா சார்ஜ் பண்றோம். 25 ரூபா 25 65 ரூபா போடுறாங்க சில இடத்துல 100 ரூபா போடுறாங்க. சிங்கப்பூர்ல நினைக்கிறேன். கொழும்புல 200 ரூபாயும் இருக்குண்ணா. இங்க டெண்டர் கார் கொடுக்குறாங்க அப்படி செய்யறாங்க. வேகனருக்கு 200 ரூபா எடுக்காங்க. டெண்டர் கார் கொடுக்குறாங்க. அப்ப வீட்டா நிக்க நினைக்கிறேன். வெசலுக்கெல்லாம் வந்து 180. நாங்க இப்ப என்ன காரா வேகனா இருந்தாலும் சரி, இப்ப 141 இருந்தாலும் சரி, எக்ஸிவா இருந்தாலும் என்ன காரா இருந்தாலும் வந்து எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் 25 ரூபா இருக்கு. அண்ணாட வேகனர் போட்டனாலும் 12,800 தான். ஆனா வெளியில வந்து எவ்வளவு போகணும்னு சொன்னா எங்க திவானு உள்ள நினைக்கிறேன். வாங்கடா நீங்க கேட்ட வேகனர் எவ்வளவு சொன்னாங்க படம் போறது அன்லிமிட்டட் தெரியும் 18 காணாத திவான் எடுத்து சொல்லி இல்ல திவான் வந்து கேட்டவன் நீ போன கிழமை கேட்டவன் எனக்கு 18,000 சொன்னாங்க. 18,000 வந்து வெளியில வந்து கேக்குறாங்க. நாங்க 12,000 அன்லிமிட்டட் எடுக்கிறோம். அவங்க அன்லிமிட்டட் 18,000 கிட்டத்தட்ட 13,000 பார்த்தாலும் 5,000 வந்து குறைச்சிக்காம நடிக்கிறோம். எதிர்காலத்துல சில டைம் இதை விட குறைய மாறலாம் சொல்லல. ஃப்ரீயா வந்து ஃப்ரீயா தான் கொடுக்கவே நாட்டை பொறுத்தவரையில ஃபீகள் குறைஞ்சா குறைய உங்களுக்கு ஃப்ரீயானா நீங்க கல்யாணம் கட்ட வேண்டியது. ஆமா பால் கொண்டுறாங்க. தாய்க்கு தான் இந்த வேலை காய்ச்சல் சட்டி சின்ன சட்டி தானே பால் எவ்வளவு டேஸ்டா இருக்கும், நம்ம டூரிஸ்ட் எவ்வளவு டேஸ்டா விலையில இப்ப கூட இருக்கானா? இல்ல உண்மையா குறையாது. இப்ப நானே யோசிச்சா இந்த காரை எடுத்துட்டு அதே மாதிரி இப்ப கேட்டவங்க எவ்வளவு எடுக்கணும் 12,800 சொன்னாங்க காருக்கு. கிருஷ்ணா நம்ம இதே அவங்க கஸ்டமரோட டிரெக்டாக ஃபோன் பண்ணும்போது நம்ம டேரக்டாக சொன்னோம்னா சில நேரம் இப்போ நம்ம விலையில சொல்லும்போது மற்றவங்களும் சில கோவங்கள் வரலாம். சில பேர் வந்து இப்ப 65 ரூபா எடுக்கக்குள்ள வந்து நான் 25 ரூபாய்ல இந்த அளவு குறைச்சிருக்காங்க அவங்களை கடுப்போம். அதனால அந்த விலையில சொல்லல நீ கேட்டதுக்காக என்ன சொல்லத்தானே இல்ல மற்ற தம்பி இதுல வீடியோல நீ கட்டாயம் சொல்லத்தான் சரி. அதை பார்த்தா தானே வந்து மெயினா ஒரு டிசைர் ஒன்று வேற உங்களுக்கு கஸ்டமரும் என்னோட சொல்லுவாங்க போய் எடுத்திருக்கேன். நானே இப்ப போய் நாளைக்கு தான் வெயில அனுப்பேன். இப்படிதான் ஏர்போர்ட்ல இருந்து மட்டக்களப்பு வரப்புறாங்கன்னு சொன்னா வந்து இங்க நாங்க போயிட்டே ஏற்றி வரோம். நாங்க எல்லாத்தையும் கொண்டுதான் எதிர்காலத்துல ஒரு 5-6 மாசத்துக்குள்ள வந்து நாங்க கட்டுநாயக்கால ஒரு பிரான்ச் வந்து திறப்போம். அது வந்து எங்களுக்கு ஈஸின்றதுக்காக வேண்டி. உதாரணத்துக்கு நாங்க ஒரு ஆர்டர் நாங்க ஏத்த போறோம்னு சொன்னா இங்க இருந்து நாங்க டீசல் அடிச்சு போகணும். போயிட்டு தான் போகணும். இப்ப அங்கேயே இருக்கும்னு சொன்னா உடனே பக்கத்துல இருந்து ஏற்றிடக்கூடிய மாதிரி அது எவ்வளவு வேகமா வந்து செய்யணுமோ அவ்வளவு வேகமா செய்வோம். நன்றியா விலையெல்லாம் ஓகே தானே? நீங்க சொன்ன கட்பின் பண்ணுங்கன்ற அந்த எனக்கு இதா இருந்தது, ஆச்சரியமா இருந்தது. நல்லா இருக்குமே. அதுக்கு கார் நாங்க விட்டுருக்கோம். அது நாங்க யாருக்கு பயன்படுத்த மாட்டோம். அது அதுக்கு மட்டும்தான். எந்த டைம் கூட 12 மணி அடிச்சாலும் போகும். அதுக்காண்டி சும்மா அடிச்சானே கொண்டு ஊத்துறல. அதே சொல்லி டெஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு சொல்லல நான் ஜோதிச்சேன் வந்து இன்னைக்கு செக் பண்ணி பாப்போம் அது இருக்கான்னு. இல்ல தெரியும் அப்படி நான் யோசிப்பேன் தான் பண்ணி சொன்னாங்க. அதுக்காகவே நான் எங்க தம்பியை வாழ்த்துக் கொள்றேன். நான் ஹெல்ப் பண்ணணும். வந்ததுக்கு நன்றி. சாப்பிட்டு தான் போறோம். சரி.
அதே மாதிரி நாங்க அம்மா சொன்னமா வந்து ஆரம்பத்துல என்ன நாங்க முதலாவது கஸ்டமர் வந்த வழியால வந்து நாங்க இலவசமா வந்து ஒரு ட்ரிப் வந்து நாங்க கொழும்பு கூட்டிட்டு போய் வரும்னு சொல்லிட்டு அவங்களோட மகளை வந்து கூட்டிட்டு விட்டுட்டு வந்தாச்சு என்னம்மா ஓகே தானே சந்தோஷம் தானே அவனே இப்போ ரெடி தானே சந்தோஷம் வாழ்த்துக்கு சொல்லுங்க எங்க கம்பெனிக்கு அதான் திரும்பி வீடியோல இருக்கா சொல்லுங்க கம்பெனி நல்லா வளர வாழ்த்துக்கு நன்றி அம்மா வெயிலுக்குள்ள வந்து நிக்கிறாங்க பாருங்க உள்ள போயிட்டு இருங்கம்மா இருங்க சந்தோஷம் வாங்க அப்படியே அந்த கடையங்கார பாருங்க ரெண்டு வந்து ஒரே டைம்ல துவைக்கிறது இருந்தது ஏன்னா அந்த போட்டுற கலரை பார்த்தா வாங்கிட்டு போய் கருப்பு பின்னுக்கு வைக்கணும் பாத்தீங்களா லேடி பெசன் டெய்லரிங் சொல்லிட்டு அதுலேயே வந்து தொலைபேசி இருக்கு நீங்க நேரடியா வந்து உடுப்பு தச்சு கொள்ளலாம் இன்னும் வந்து உடுப்படுத்து போப்பாங்க வாங்க சரியோ பாருங்க இவங்க தான் வந்து இந்த கடைக்குரிய முதலாளி அவங்கள்ட்ட கேட்டுக்கொள்ள நீங்க இதில் பத்தி உங்களை இதில் பத்தி சொல்லுங்க நீங்க இது வந்து எல்லாம் சொல்லுங்க துணிகள் இருக்கு அதோட டெய்லரிங்கும் சேர்த்து செய்யறோம் கஸ்டமர்ஸ் வந்து இங்கே வந்து துணிகள் எடுத்துக்கொண்டு அவங்க எங்கிட்டே தைக்க தரலாம் அதோட வந்து வெளியிடத்துல இருந்தும் அவங்களுக்கு பிடிச்ச துணிகள் எல்லாம் வாங்கிக்கொண்டு ஃபோன்ல டிக்டாக்ல எல்லாம் ஒரு வீடியோ பார்த்துட்டு அதே ட்ரெஸ் தைக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னா அவங்க வந்து அந்த போட்டோவை தந்தாலே போதும் நாங்க அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா உடனே வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியது கொஞ்சம் கூட வரும் பண்டே சேஷனா கொஞ்சம் கூட வரும் ஒரு மக்களுக்கு சொன்னா தானே போய் ட்ரெஸ் எடுப்பாங்க சாரி பிளவுஸ் எல்லாம் தைக்கணும்டா அவசரப்பட்டு ஒரு இடத்த கொடுத்து லேட் ஆகும் அப்ப எங்கிட்ட கொண்டு வந்தா நாங்க உடனே கொடுக்க நீங்க என்னடா செய்றீங்க அப்படி நீங்க உடனே செய்றீங்க வேற இடத்த கொடுத்தா லேட் ஆகும் எங்கிட்ட தந்தா உடனே தருவோம் அது எப்படிதாப்பா அது மற்றவங்க கொஞ்சம் வித்தியாசமா தான் வியாபாரம் போகும் தச்சு கொண்டு இருக்காங்க அப்ப நான் கட் பண்ணி கொடுத்தா அவங்க தைப்பாங்க நீங்க தைக்க மாட்டீங்களா எனக்கு அவங்க இப்ப பிரெக்னன்ட் போவாங்க இப்ப கொஞ்சம் தைக்கல அதான் அப்ப நான் வந்து பாத்துக்கணும் நீங்க பாப்பீங்க மேலால மெயினா உங்களோட இதுல வந்து செய்வாங்க அதுக்காக இப்ப உடனே தச்சு தரன்றதுக்காக ரேட் கூட எல்லாம் இல்ல அதே விலைதான் சரியா கேர்ள்ஸ்ல இது மட்டும் தான் கேர்ள்ஸ்ல உங்களுக்கு இல்ல கொடுப்பாங்க உங்களுக்கு இல்ல ஏன்னா அங்க கேட்கவே இல்லை உன் பேர் அவன் பிள்ளைய காதலி உடுப்பு தைக்கக்கூடிய பிள்ளைகள் இப்ப எங்கட ஏரியாவுல பக்கத்துல இருக்கிற பிள்ளைகள்னா தான் ஓகேயா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து பொருள் கஷ்டமா இருக்கு தானே தூர இடம் அப்ப பக்கத்துல இருக்கிறார்கள் தொடர்புகளோடு மட்டும் சொன்னாலும் எங்களோட கடைக்கு நேரடியா வரலாம் வந்தா நாங்க கொஞ்சம் பார்ப்போம் என்ன மாதிரி அவங்க தைக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு வேலையில கொடுப்போம் சொல்லுங்க என்னென்ன தச்சு கொடுக்கீங்க சாரி பிளவுஸ் லேடிஸுக்குரிய எல்லா ட்ரெஸ்ஸும் தான் இப்ப சொல்ல போனா சாரி பிளவுஸ் சட்டை சல்வார் டாப் அறிவகம் செய்யறதுதான் இன்னும் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணல என்னன்னு சொன்னா எனக்கு இல்லன்றதால கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணல ஆனா செய்வோம் கூடிய சீக்கிரம் என்ன நீ கல்யாணம் கட்டினா அப்புறம் கிருஷ்ணா கல்யாணம் பண்ணி சொல்லுங்க என்ன டவுட் கிளியர் பண்ணுங்க இந்த கடை இது உங்களோட கடைனா எது இந்த கடை இல்ல நம்மட மாதிரி தான் எதிர்காலத்துல சொந்தமா போறாங்க அவங்க எல்லாம் அப்ப விளங்கி கொள்ளுங்க ஏண்டா இப்ப அனுசன் வீட்டுல அனுசன் மட்டும்தான் நானே யோசிக்க பாக்குறேன் இல்ல விலங்கு தானே ஒப்பனா ஒரு நாளைக்கு சொல்லுவேன் மற்ற இதெல்லாம் சொல்லுவேன் வேண்டாம் இவன் வீடியோ கட் பண்ணி படியா போடுங்க பிரச்சனை சொல்லணும்னா இருக்கும் இல்ல மாட்டேன் ஓபன் பாக்க படம் கொடுக்க எவ்வளவு அடிக்கிறீங்களா சாரி பிளவுஸ்க்கு வந்து லைனிங் பிளவுஸ்க்கு அதே மாதிரி அதோட வந்து எதுவும்
ஆட் பண்ணணும் அவங்களுக்கு லேசுகள் மேலதிக வேலைகள் தான் புரியுது அவங்கள்ட்ட விருப்பத்துக்கு ஏற்ற மெயினான பிளவுஸ்களுக்கு லைனிங் பிளவுஸ் இப்போ இந்த திங்கள் முதல் வெள்ளி வரை அந்த கடை ஓப்பன் இல்லை ஞாயிறு வரைக்கும் ஓப்பன் ஞாயிறுல ஓப்பன் பண்றீங்களா ஞாயிறுல லீவ் இல்ல அப்ப ஞாயிறுல ஒரு 3 மணி போல அப்படி என்னன்னா இவங்க இருக்கிற பார்த்தா நான் தான் போன் பண்ணுவேன் கடை அடைச்சு அப்புறம் போன் பண்ணுவாரு போல நல்ல இன்டர்வியூ எடுக்கிறாங்க சரி ஓகே சொல்லியாச்சு சந்தோஷம் வாங்க இது நம்ம டெய்லரிங் சரி ஓகே எல்லாருக்கும் தேங்க்ஸா இதுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். மேலும் மலரணும் நாங்க ஓகே அண்ணா நன்றி அண்ணா அவங்களுக்கு அர்ப்பணிப்பு தான் குழந்தை நல்லபடியா அப்புறம் கொண்டு நன்றி வணக்கம் விடைபெறுவோம் இவங்களுக்கும் ஃப்ரீயா தான் சேவை செய்வீங்க ஓ. பக்கத்துல அவங்க 2 பேரும் போயிட்டு வந்தது வேணே உங்களோட முக்கிய கருத்து வருவாங்க சரி ஓகே சரி ஓகே சந்தோஷம் படத்தை சாப்பிடுறதுக்கு ராஜ விருந்துன்ற ஹோட்டல் எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்காரு அங்க எல்லாம் போறாங்க பாருங்க ரெடி ஆகிறாங்க எல்லாரும் நீங்க யாருங்க அதுல எங்க பாவு கூடப்படாங்க அப்புறம் சாப்பிடுவோம் இல்லை கையை கழிப்போம் கையை கழுவும் கையை கழிப்போம் ராஜ விருந்தனே ராஜ விருந்து தான் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நான் நீங்கள் வந்தீங்களா நான் வீடியோ மாதிரி வரல நான் இங்கே கிராமத்து செப்ப ராமனந்த வரைக்கும் சாப்பிட்டு பாருங்க சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க இல்லை செப் சொல்லட்டு வேண்டாம் அப்படியா நீங்க ஒண்ணா தானே சாப்பிடுவோம் சாப்பிடு சாப்பிடு வரல மொத்தமா அப்படியே கொண்டு வராங்க தனித்தனியா இல்லாம மொத்தமா அப்படியே கொண்டு தேவையான அளவுக்கு போட்டு சாப்பிடுவோம் சாப்பாடு நல்லா இருந்துச்சு நல்லா இல்லையா அது வேற பிரச்சனை ஆனா அவன் அந்த அவனோட மனசனே அவனை பார்த்து அழுவணும் போல இருக்கு எனக்கு ஏண்டா என்னதை சொன்னாலும் இவ்வளவு பேருக்கு ஒரு சாப்பாடு நான் எதிர்பார்க்கல சாப்பாடு தருவானு சொல்லி ஆனா அதான் நீ எதிர்பார்க்க வந்திருக்க அதான் உனக்கு ஆள் மனதுல இருந்து இவ்வளவு பேரு அதான் என்னென்னு சொன்னா சோட்டி சோற முடிச்சிருவான் லஞ்சோட முடிச்சிருக்கான் அது பெரிய சந்தோஷம் அதுவும் ராஜ விருந்துல வந்து ராஜாவா அவனோட மனசு வந்து ராஜான்ற மாதிரி காட்டிட்டான் சொல்றேன் சாப்பிட்டு அப்படியே மனதோட கேள் முக்கியமா வந்து இன்றைய இது நம்ம வந்து எல்லாரையும் உண்டா பார்த்ததும் பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்டா இப்போ ஊரில் நிற்கிற பிறகு தெரியும் யாழ்ப்பாணம் அங்கே இங்கே தெரியறதால நீண்ட நாளைக்கு பிறகு எல்லாரையும் உண்டா பார்த்தது ஃபுல் மீட்டிங்னு சொல்லலாம் எல்லாரும்
அப்போ வந்து அது இந்த சந்தோஷம் அதானே நிறைய நாளே ப்ரோ சொல்லல. அப்போ வந்து கடைசியாக இப்போ கோயிலில் அது ப்ரோ இல்லை. அப்போ அதால் வந்து சந்தோஷம். அப்போ அதாண்ட சேனலும் வந்து நல்ல மாதிரி போகுது. நான் பார்க்குறேன், நான் அடிக்கடி வீடியோக்கள் நல்லா இருக்கு. என்ன சொல்கிறேன், இப்போ வந்து அந்த வீடியோ கொஞ்சம் முதல் இருந்ததை விட இப்போ வந்து பயங்கர ஒரு டெவலப்பாக இருக்குது. அந்த வீடியோ எடுக்கிற முறையெல்லாம் இருக்கட்டும் எல்லாம் வந்து நல்லா இருக்கு. வீடியோகிராஃபராக ஒரு இது சொல்கிறார் பார்த்தீங்களா, அப்டேட் விளங்கு அப்படி வந்து தம்பியை பக்கத்தில் வச்சுட்டு இருந்தா நீ வரத்தானே வேணும், தெரியாது சந்தோஷமா. சாப்பாடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கு எல்லாம் சாப்பாடு நல்லா இருந்தது. அதை தாண்டி இப்போ எல்லா யூடியூபர்ஸையும் அழைச்சி அனுஷான் அதோட டிஃபரெண்டாக இருந்தது. எல்லாரையும் ஒரு ஒட்டுமொத்தமாக அழைச்சி அவர் அந்த ஈவெண்ட்டுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருந்தாரு. அப்புறம் சம்டைம் இப்போ யூடியூபர் அலைஜெண்டுகளுக்கு வந்து ப்ரோமோட்டுக்கு அப்படி இப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி இல்லை, யூடியூபர் தான் நண்பர்கள் அறிப்பாங்க. அப்போ காரோரோட தான் நண்பர்கள் அறிப்பாங்க. அப்படி வந்து இப்போ யூடியூபர் நண்பர்கள் அழைச்சிருக்காரு. அவ்வளோ சரி, சந்தோஷம் சந்தோஷம் எல்லாருக்கும். அவர் பிஸ்னஸ் இன்னும் ப்ரோவாகணும், வளரணும். அதான் சாப்பாடுங்களுக்கு தந்து எப்படி சந்தோஷப்படுத்தினாரோ அதே சந்தோஷத்தோட நாங்கள் வந்து வாழ்த்துறோம் கட்டாயம். அவர் வந்து முன்னேறி நல்ல ஒரு நிலைக்கு வரணும்னு சொல்லி என்ன சாப்பாடு வந்து நன்றி. அதே மாதிரி புது அப்பா இருக்கீங்க, அதுக்கும் வாழ்த்து. அப்படி இல்லை, சாப்பாடு நல்லா கடைக்கார இல்லை தான் சாப்பாடு வாங்குறேன். நல்லா இல்லைன்னு நல்லா இருக்கணும் இல்லை, உண்மையை சொல்ல தான் அவன் வந்து. ஆனால் கடை செட்டப் நல்லா நல்லா இருக்கு. கெட்டப் தான் பட் ஓகே, பரவாயில்ல. புதப்பா அப்படி இல்ல, அந்த கல்யாணம் கட்டாங்க அப்படிதான் காயப்பாங்க. புதப்பா போட்டு பழைய அப்பா கதை இழுத்து விடுவீங்க, அப்பதான் அடங்குவாங்க. அப்படி இல்ல, ஆனா 25 வயசு இருக்கு, சும்மா ஜோக். சரி, நாங்க எத்தனை வீடியோ முடிச்சுக்கொள்றோம். முடிச்சுடுவோம். சந்தோஷம். என்னடா முடிக்க மனசே இல்ல. சந்தோஷமா வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. இந்த கடையை தண்ணி விட இல்ல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களை வந்து விடைபெற நான் உங்கள் லிங்கா. அடுத்து அனுஷானுக்கு மிக்க நன்றிகள் இந்த சாப்பாடு விருந்து தந்ததுக்கு. பாய். வேலை பல மத்தியிலே தமிழ் இதுக்கு வந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கணும்.